கொளத்தூர்ல பவர் கட் பயங்கரமா கண்டிக்கிறாங்களாம். எப்படி கண்டிக்கிறாங்க பாருங்க. ஏன் சொல்ல, இவங்களே காசை கொடுத்து ஒருத்தரை பவர் கட் பண்ண சொல்லிட்டு இவங்களே ஒரு 20-30 பேரை கூடி போய் காலையில பவர் கட்க போராடுறாங்களாமா. அது டிவிகேல இருக்க பசங்க இருக்காங்க பாருங்க, அது ஸ்மார்ட் பசங்க, ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ். அவங்க உடனே போய் அங்கே நின்று யார் பண்ணா ஏது பண்ணா யார் காசு கொடுத்தா எல்லா விவரத்தையும் எடுத்துட்டாங்க. அசிங்கம் யாருக்கு? யாருக்கு அசிங்கம்? உங்களுக்கு தாங்க அசிங்கம். அதே மாதிரி ஒரு செவிலியர் இறந்து போனதுக்காக யாரு இது அங்க போய் ஒரு 20-30 திமுக காரங்களை உட்கார வச்சு அதாவது டிவிக்கு ஆட்சி ஒழிக, உடனே 10 நாள்ல டிவிக்கு ஆட்சி ஒழிக. ஏன் உங்க ஆட்சி காலத்துல இந்த ஃபுட்பால் பிளே ஆடின ஒரு பொம்பளை பிள்ளையோட காலை எடுத்தீங்களா? அது தெரியாதா? இப்போ ஒரு எஸ்ஐ அவரோட பொண்ணோட காலு மா சுப்பிரமணியம் அவர் ஆட்சியில போச்சு, அவர் ஒரு துரோகின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நின்று ரோட்ல போராடிட்டு இருக்காரு. அது தெரியாதா உங்களுக்கு? இல்ல எத்தனை பேர் வந்து கிட்னி திருட்டினதுல இருந்து மரணங்கள் எத்தனை உங்க ஹாஸ்பிட்டல்ல உங்க பீரியட்ல சுகாதாரத்துறையில நடந்ததுன்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது. கிண்டி ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் தூய்மையா இருக்கா? இல்ல எவ்வளவு அழுக்கு, எவ்வளவு அநியாயம், எவ்வளவு கொலை, இதையெல்லாம் தெரியாம நீங்க போய் உட்காந்து கரண்ட்டுக்காரங்களுக்கு காசை கொடுத்து கரண்ட்டை கட் பண்ணி உங்களுக்கு ஏன் இவ்வளவு சீப்பான எண்ணங்களும் புத்தியும்? தயவு செய்து நல்ல புத்திக்கு வாங்க, நல்ல எண்ணத்துக்கு வாங்க.